இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இவர் மிஸ்டர் குகப்பிரியன், தமிழ் பேசாத வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு தமிழ் பிரஜை. இவர் இங்கே தமிழ் படிக்கலை, ஆனால் தமிழில் சில வகை விஷயங்களை கற்று வச்சிருக்காரு. கொஞ்சம், அதாவது ப்ரைவேட்டில் தமிழ் கற்றுக்கிறாரு, பள்ளியில் இல்லை வெளியில் கற்றுக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ நம்ம கொஞ்ச நேரம் பேச போகிறோம். ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில கருத்துக்கள் அவர் தமிழில் சொல்ல போகிறார், நம்ம கேட்க போகிறோம். வாங்க மிஸ்டர் குகப்பிரியன், நீங்கள் எந்த வகுப்பில் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்டு. தமிழில் சொன்னால் 6ஆம் வகுப்பு. சரி, 6ஆம் வகுப்பு. உங்களுக்கு திருக்குறள் பற்றி ஏதானு தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. அது திருக்குறள் திருவள்ளுவர் செஞ்ச ஒரு தமிழ் நூல். அந்த தமிழ் நூல் நிறைய இடத்துல நிறைய மொழியில டிரான்ஸ்லேட் ஆகி நிறைய பேருக்கு ஒத்து வந்திருக்கு. நிறைய பேருக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு நூல் உலக அளவில் எல்லாருக்கும் பொருந்தி வருது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான உயர்ந்த ஒரு விஷயம். அப்புறம் எத்தனை குறட்பாக்கள் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? 1330 குறள். அது மேசிவ் அமௌண்ட். அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ திருவள்ளுவர் அவரோட லைஃப்பை டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷம். எந்த திருக்குறள் எத்தனை பிரிவாக இருக்குது அப்படின்னு ஏதாவது தெரியுமா? 3 பால். ரொம்ப சந்தோஷம். அதுவே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பாலாக பிரித்து வச்சுருக்காரு. சரி, உங்களுக்கு ஏதாவது குறள் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கடவுள் வாழ்த்து பாடல்ல இருந்து சொல்ல முடியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அருமை அருமை, மிக மிக அருமையான ஒரு குறள். முதல் குறள் இறை வணக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாடலில் முதல் குறளாக அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த செல்வத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அருமையான குறள் சொன்னீங்க. செல்வம்னா எல்லாரும் பொருள் ஈட்டுறதுக்காகத்தான் இந்த உலக இயக்கமே நடந்துகிட்ருக்கு. மனுஷன் வாழணும்னா நிச்சயமாக பொருள் தேவை. அந்த பொருள் ஈட்டுறதுக்கு எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொருள் இல்லாமல் இருந்து சேரலாம், நிறைய இருந்து காணாமல் போகலாம், குறையலாம், மாறலாம், அழியக்கூடிய செல்வம். ஆனால் நம்ம காது வழியால் கேட்டு கிடைக்கிற அறிவும் அனுபவமும் என்னைக்கும் மறையாது, மாறாது, குறையாது, இருக்க அதிகமாகிட்டே போகும். அதனால் செல்வங்களில் என்ன வகை செல்வம், 16 வகை செல்வங்கள் கிடைச்சாலும் இந்த செவிச்செல்வம் மிகச்சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான கருத்து. அதுக்கப்புறம் இந்த கல்வியை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அருமையாக சொன்னீங்க. இந்த கல்வியை பற்றி இவ்வளவு சுருக்கமாகவும் விரிவான கருத்தோடையும் வேற யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லி இருந்தாலும் சுருங்க சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. படிங்க, முதல்ல படிக்கணும்னு ஆசைப்படணும், படிக்கணும். எப்படி படிக்கணும்னு கேட்டால் தவறு இல்லாமல் படிக்கணும். ஏன்னா தவறாக கற்றுக்கிட்டா அது ரொம்ப தப்பாயிடும். கசடரை கற்றுக்கணுமா. அதுக்கப்புறம் எதை படிக்கணுமோ அதை நமக்கு தேவையானது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், அதனால் நமக்கு தேவையானதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை. அதை விட மிகப்பெரிய உண்மை பாருங்க, கற்பவை கற்ற பின். நீங்கள் படிச்சிங்க, தப்பில்லாமல் படிச்சிங்க, எதை படிக்கணுமோ அதை படிச்சிங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன படிச்சீங்களோ அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி உலகத்தில் மாணவர்களுக்கு இவ்வளவு அருமையாக ஒரு விஷயத்த கல்வியை பற்றி சொல்லியிருக்கார். அது எல்லா வகை கல்விக்கும் இந்த குறளை எடுத்து முன்னாடி வச்சு பொருத்திட்டா எல்லா கருத்துக்கும் பொருந்தும், எல்லா வகை கல்விக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அருமையான ஒரு குறள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அடுத்தது இந்த நன்றி சம்பந்தமாக ஏதாவது ஞாபகம் இருக்கா? யோசிக்கிறேன். ம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆஹா, என்ன விஷயம்! எது நல்லதோ அது நல்லதுன்னு தெரிஞ்சிடுதுன்னா அதை மறக்கக்கூடாது. ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை நம்ம மறக்கக்கூடாது. அவங்க நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்களேன்னு நம்ம நன்றியோடு நடந்துக்கணும். நல்லது அல்லது அப்படின்னா நல்லது இல்லை, ஒருத்தர் நமக்கு செய்தாங்க அது நல்லது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அன்னைக்கே மறந்துடணுமா? ஆஹா, அருமையான குரல்லாம் மணிமணியாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது, உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தமிழில் இன்னும் அதிக புலமையோட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நிறைய நிறைய பொன் புதையல்கள்லாம் தமிழில் இருக்குது. ஒன்றா நீங்கள் வயசு வளர வளர கற்றுக்கணும் அப்படின்னு பெரியவங்க நிறைய பேரும் நாங்களும் நானும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறோம். வாழ்க வளமுடன். நிறைய படிங்க, நல்லா படிங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி.